சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இந்த கோவிந்தா என்றால் என்ன, நாமம் அப்படின்னா என்ன, இதற்கு தவறான முறையில் அந்த புரிதல் இருக்கு நம்ம மக்கள் கிட்ட. நமக்கு இது கிடைக்காது, திவால் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு கோவிந்தா அப்படின்னும், நாமம் அவன் ஏமாத்திட்டான், சீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கும் நாமம்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நிறைய பழமொழிகளோட அர்த்தத்தை நம்ம தவறாவே புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறான புரிதலை அடுத்த தலைமுறையினர்கிட்ட கடத்திக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் போய் சென்று அடைவதை விட இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் டக்குன்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்ந்துடும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய கருத்துக்களை அதற்கப்புறம் நம்மளுடைய இளைய தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது நம்மளுடைய கடமை. இந்த கோவிந்தா என்றால் என்ன, ஒரு வாட்டியும் நம்ம கோவிந்தா சொல்லி தான் நம்ம பஜனை ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி பஜனை முடிக்கிறோம். கண்ணனுக்கு பல ஆயிரம் பெயர்கள் திருநாமங்கள் இருந்தாலும் அவனுக்கு மிகவும் பிடித்தது கோவிந்தா என்ற திருநாமம் தான். இந்த கோவிந்தா அப்படின்னா எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட, நம்மளை ஆதரிக்கிறதுக்கே யாருமே இல்லை, நம்ம நடு தெருல நிர்கதியா நிற்கிறோம், அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நீ இந்த கோவிந்தா அப்படின்னு அழைத்தாய் என்றால் உனக்கு டக்குன்னு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவோம். அந்த நாமம் அப்படிங்கிறது அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அந்த வெள்ளை கோடுகள் அது நம்மளுடைய திருமாலுடைய பாதங்களை குறிக்கும். அது நடுவில் இருக்கிற சிகப்பு கோடு மகாலட்சுமியை குறிக்கும். தாயாகவும் தந்தையாகவும் எங்களுடைய நாமம் நீ மறந்துடக்கூடாது, இந்த நாமத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நெற்றியில் நம்மளுடைய பக்த பெருமக்கள் அணிந்துகிட்டு போறோம். அந்த திருநாமத்தை சொல்லுடா கோவிந்தான்னு சொல்லு, உன்னை காப்பாத்த நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், தூக்கி விட காத்துக்கிட்டு இருக்கோம். நிர்கதியா நீ நிற்கும் போது கூட யாருமே உன்னை சீண்டலை, அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற பாயிண்ட்ல உன்னை கை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த கோவிந்தா அப்படிங்கிற திருநாமம். இதற்கு ஒரு அருமையான உதாரணம் திரௌபதி. கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறார். எந்த நேரத்துல அவளை துச்சாதனன் இழுத்து கொண்டு வந்து அந்த கௌரவர்கள் சபை நிறைந்த சபையிலே அவளை அவமானப்படுத்தப்படுகிறாள். 5 கணவர்கள் அங்க தலை குனிந்தபடி இருக்கிறாங்க, 100 பேர் கயவர்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவளுக்கு ஒரு துன்பம் நேருகிறது, யாருமே கை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவள் எந்த நாமத்தை சொல்லி அழைத்தாள், கோவிந்தா என்று சொல்லி அழைத்தாள். உடனே கண்ணனுடைய கைகளிலிருந்து அமுத சுரபியாக புடவைகள் வந்து கொண்டே அவள் மானத்தை காத்தது. இங்க அந்த 5 கணவர்கள் அப்படிங்கிறது 5 இந்திரியங்கள், நம்மளுடைய மெய், கண், காது, மூக்கு, செவி, இதெல்லாம் 5 இந்திரியங்கள். இதெல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சு, முடிஞ்சது. நமக்கு 5 இந்திரியங்களும் ஒர்க் பண்ணல. இந்த சுத்தி 100